வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு முக்கியமா நம்ம சிஎஸ்கே வெர்சஸ் டிசி மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஊர் வந்து நம்ம ஊர் சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கு. டேட் வந்து சனிக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு. மறந்துடாதீங்க, 3:30 மணிக்கு சனிக்கிழமை மேட்ச் இருக்கு. சனிக்கிழமை ஒரு மேட்ச் தானே அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. ஏன்னா சீரியஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு பிளே பண்றவங்க மிஸ் பண்ணிடாதீங்க. டெட்லைன சனிக்கிழமை 2 மேட்ச் வந்து நமக்கு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நம்மளுடைய ப்ரெடிக்ஷன், டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டைம் எல்லாமே டெலகிராம் சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். வின்னோ தோல்வியோ நான் விளையாடக்கூடிய டீம்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஆனா ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஒரிஜினல் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு குறிப்பா இந்த குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனான டியோ, இந்த டியோவை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த டியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன் போட தேவையில்லை, உங்க டீம்ல வைஸ் கேப்டன் போட தேவையில்லை, ஒரு டீமும் நீங்க கிரியேட் பண்ண தேவையில்லை. நிறைய பேருக்கு வந்து ஸ்மால் லீக் பிளே பண்ணும்போது ப்ரோ எனக்கு வந்து ஒருத்தனால எனக்கு மிஸ் ஆயிருச்சு, எனக்கு வைஸ் கேப்டன்னால இன்னைக்கு போயிருச்சு, எனக்கு கேப்டன்னால இன்னைக்கு போயிருச்சு அப்படின்னு நினைப்போம். அப்படிப்பட்டவங்க வந்து கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்துங்க. காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒன்லி 5 பேர் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தரை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மேட்சுக்கான இதை எடுத்துட்டு வந்திருக்கேன். விராட் கோலி, பிலிப் சால்ட், சுப்மன் கில்லி, சாய் சுதர்சன், படிடர், இந்த மாதிரி 5 பேர் கொடுத்துருப்பாங்க. உங்க ஆப்பனண்ட் ஒருத்தனை சூஸ் பண்ணுவோம், நீங்க ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்க. உங்க ஆப்பனண்ட் யாரை சூஸ் பண்ணிருக்காங்கிறத கூட நீங்க பார்க்க முடியும். இப்போ ஒரு ஃபேண்டசி டீம் போட்டீங்கன்னா டெட்லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆப்பனண்ட் எப்பெல்லாம் டீம் போட்டிருக்கான்னு பார்க்க முடியும். ஆனா இதுல உங்க ஆப்பனண்ட் யாரை போட்டிருக்கான் அப்படிங்கறத கூட உங்களால பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் இது விளையாடும் போது என்ன செய்யணும் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். பிளேயருக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. விராட் கோலிக்கு ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் பிளஸ் ஒரு கேட்ச் வேணா அதிகபட்சம் பிடிக்கலாம். பிலிப் சால்ட்டுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சுப்மன் கில்லுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. சுதர்சனுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அண்ட் படிடருக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. அப்புறம் ரெண்டாவது பார்க்க வேண்டியது டாஸ் வந்து கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா டாஸ் தான் மேட்சை டிசைட் பண்ணும். ஸோ டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்டா வின் பண்றாங்க. அப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் வராங்களா, பேட்டிங் செகண்ட் வராங்களான்னு பார்க்கணும். எடுத்துக்காட்டுக்கு இந்த மேட்ச்ல நான் சாய் சுதர்சனை தான் ட்ரை பண்ணேன். காரணம் என்னன்னா சாய் சுதர்சன் உருட்டினாலும் 30ல இருந்து 40 ரன் அடிச்சிடறாரு. அது எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் சரி. அதே விராட் கோலியை தான் என் ஆப்பனண்ட் ஃபுல்லா போட்டாங்க. விராட் கோலி சேசிங் வந்திருந்தார் அப்படின்னா கண்டிப்பா சாய் சுதர்சனை வந்து நான் ட்ரை பண்ணியிருக்க மாட்டேன், விராட் கோலியை தான் நான் போட்டிருப்பேன். ஆனா விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு. ஸோ அதனால நம்ம வந்து சாய் சுதர்சனை ட்ரை பண்ணோம். நிறைய பேர் வந்து பிலிப் சால்ட்டை கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை பார்த்து கரெக்டா சூஸ் பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி இருக்கும். நீங்க உங்களுடைய பிளேயர் சாய் சுதர்சனை கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல இந்த லீடர் போர்டு இருக்கிறதுல போய் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஆப்பனண்ட் யாரை வச்சு ஜாயின் பண்ணியிருக்காங்கிறத கூட பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லா பேட்டிங் செக்ஷன். இதே மாதிரி 3 இது கொடுப்பாங்க. இன்னொன்னு பவுலர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. ஹேசல்வுட், ரபடா, புவனேஸ்வர் குமார், ரஷித் கானே, பிரசித் கிருஷ்ணான் ஒரு ஸ்லாட் கொடுத்தாங்க. இன்னொன்னு ஆல்ரவுண்டரை வச்சு கொடுத்தாங்க. குர்னல் பாண்டியா, லிவிங்ஸ்டோன், டிம் டேவிட், இந்த மாதிரி ஆல்ரவுண்டரை வச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுல உங்களுக்கு எது தோணுதோ அதுபடி பிளே பண்ணுங்க. ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு பிளேயர் கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா நீங்க போட்டுடலாம். ஸோ யாரெல்லாம் குபேரா ஆப்ல ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்களுக்கு 100% ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃப்ரீ இன்ஸ்டன்ட் வித்ட்ராவலும் அவைலபிளா இருக்கு. அது போக கிராண்ட் லீக்லாம் டெய்லி 100% வின்னர் கிராண்ட் லீக் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க. நீங்க போட்ட காசு அப்படியே உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ்ல ரிட்டர்ன் வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்க 20 டீம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கும் சீரியஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, வீக்லி ஆப்ஷனே அவைலபிளா இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்மால் லீக்ல தோத்துட்டே இருக்கேன் அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 2 டீமுக்கான ஹெட் பார்த்துடலாம். சிஎஸ்கே வெர்சஸ் டிசி. சிஎஸ்கே வெர்சஸ் டிசில சிஎஸ்கே தான் டாப்ல இருக்கிறாங்க. 30 மேட்ச்ல 19 மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கோம். வெறும் 11 மேட்ச் தான் டிசி வின் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த சீசன்ல இருக்கக்கூடிய டிசி டீம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கிறாங்க. அதனால கவனமா தான் நம்ம பார்த்தாகணும். அதே போல இந்த பிச்சு நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னை பிச்சு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லியிருக்கேன் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சில மேட்ச் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸும் நல்லா விக்கெட் எடுத்துருவாங்க இந்த பிச்சில். அண்ட் பவுண்டரி லைன் வந்து ரொம்பவே பெருசு தான். நீங்க பாருங்க ஆஃப் சைட் லெக் சைட் எல்லாம் பாருங்க 70 மீட்டர் 63 மீட்டர். இங்க மட்டும்தான் செத்த கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸ்ட்ரைட் எல்லாம் 74. இந்த சைட்லாம் பாருங்க லாங் ஆன் லாங் ஆஃப்லாம் எல்லாமே வந்து
ஒரு 70 மீட்டர் பிளஸ் தான் இருக்கு. ஸோ சிக்ஸ் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிச் ரிப்போர்ட் இது நைட் மேட்ச் உள்ள ரிப்போர்ட், டே பகல்ல உள்ளது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா இது 2வது இன்னிங்ஸ்ல டியூ ஃபேக்டர் வரும், அப்போ வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா இது மதியம் ஆட்டம் அப்படிங்கறதுனால வெயில தான் ஆடி ஆகணும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். 2வது இன்னிங்ஸ் கொஞ்சம் சாயந்தரம் வாக்கில் விளையாடுவாங்க. ஸோ பிச் ரிப்போர்ட்டை அஃபிஷியலா வந்தோடனே நம்ம பார்த்துப்போம். இது வரைக்கும் நடந்த மேட்ச் 2 மேட்ச் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 1, பேட்டிங் செகண்ட் வின். ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் 2 மேட்சோட சராசரி பார்த்தோம்னா 175 இருக்கு. 2 மேட்சோட ரிசல்ட் பாருங்க. இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து வின் பண்ணாங்க சிஎஸ்கே. இதுல ஆர்சிபி ஒன் சைடா வின் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கே பெரிய ரன்ஸ் வந்து சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து ஃபாஸ்ட் வந்து 9 விக்கெட்டும், ஸ்பின்னர் 6 விக்கெட்டும். இங்க வந்து ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னர்ஸ் வந்து 9. அப்படியே ஆப்போசிட்டா வந்து இருக்குது. ஸ்பின் அதிகமா விக்கெட் எடுத்தாங்க, இங்க ஃபாஸ்ட் அதிகமா விக்கெட் எடுத்தாங்க. இன்னைக்கு மேட்ச்ல ஸ்கோர் வந்து எவ்வளவு போகும் அப்படின்னா, சிஎஸ்கே இன்னைக்கு டாஸ் வின் பண்ணாங்கன்னா கண்டிப்பா பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா தொடர்ந்து 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணி அவங்களால ஒரு மேட்ச் மட்டும் வின் பண்ணாங்க, 2 மேட்ச் வந்து தொடர்ந்து தோத்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்கோர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 170 பிளஸ் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அவங்களுடைய அதிகபட்ச விக்கெட் வந்து குறைஞ்சதுல இருந்து அதிகபட்ச விக்கெட் வந்து 7ல இருந்து 9 விக்கெட் எடுக்கலாம் இன்னைக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா இருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸும் 2 டீம்லயுமே இன்னைக்கு சூப்பரா இருக்கிறதுனால குறைஞ்சது 5ல இருந்து 7 விக்கெட் வரைக்கும் ஸ்பின்னர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு டிசி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல. அடுத்ததா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்காச்சும் சிஎஸ்கே வந்து கான்வே இறக்குவாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறேன். ஏன்னா எதுக்கு ஜிம்மி ஓவர்டன் அவங்கள மாதிரி பிளேயர்ஸ்லாம் நமக்கு சும்மா ஒரு நல்ல தரமான பேட்ஸ்மேன். இங்க பாருங்க கான்வேயோட ஆட்டத்தை நம்ம சிதம்பரம் ஸ்டேடியம்ல 8 மேட்ச்ல 390 ரன் ஸ்கோர் பண்ணி 65 ஆவரேஜ் வச்சிருக்காருங்க. இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து விட்டுட்டு சும்மா போயிட்டு ஜிம்மி ஓவர்டன், சாம் கரன்லாம் வெளியே கிரிக்கெட் விட்டு வெளியே வந்து 2-3 வருஷம் ஆன மாதிரி ஆயிட்டு இருக்கு. அவரை போய் இறக்குறாங்க. ஜிம்மி ஓவர்டன் ஓகே, பட் இருந்தாலும் கான்வே இறக்கி விடலாம், பாப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ரச்சின் ரவீந்திரா, கான்வே இந்த 2 பேர் இனிஷியல்ல ஓப்பனிங் ஆடுறாங்க அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா மோஸ்டா நான் சொல்றதுதான் செகண்ட் பேட்டிங்ல வந்தார் அப்படின்னா அவருடைய ஸ்கோர் வந்து கண்டிப்பா ஒரு 40 பிளஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் என்ன இதுக்கு லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட்ல போனாரு நீங்க கேட்கலாம். லாஸ்ட் மேட்ச் செகண்ட் பேட்டிங் தான், ஏன் ஸ்கோர் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டா 10 மேட்ச் ஆடுறாருன்னா 8 மேட்ச் வந்து இந்த மாதிரி ஸ்கோர் பண்றாரு. ஒரு 2 மேட்ச் வந்து மிஸ் ஆகுது, அதுல ஒண்ணுதான் லாஸ்ட் மேட்ச் அந்த மாதிரி போச்சு. இந்த மேட்ச் கண்டிப்பா ரச்சின் செகண்ட் பேட்டிங் வந்து 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆக மாட்டாருன்னு என்னால வேற சொல்ல முடியும். 30ல இருந்து 40 ரன் அடிப்பாரு. அது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறாரு. அதிகபட்சம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா 10ல இருந்து 20 ரன் தான் அவருடைய சராசரி ஆவரேஜ் ஸ்கோர். லாஸ்ட் 15 மேட்ச்ல நான் எடுத்து பார்க்கும்போது இருக்குது. கான்வே போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடுறாரு. இதுக்கு முன்னாடி நடந்த எஸ்ஐ T20ல ஜேஎஸ்கேக்கு அகேன்ஸ்ட் ஆடினாரு. அதுல இருந்து ரெக்கார்டு எடுத்து பார்த்தேன் அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் கன்சிஸ்டன்சியா ஆடி கொடுத்துறாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி நல்லா ஆடுறாரு. அதே போல நம்மளுடைய டீம் கேப்டன் ஒத்தேல இந்த மனுஷன் என்ன பண்ணுவாரு, கடந்து போராடதான் முடியும். லாஸ்ட் மேட்ச் ருத்ராஜ் இருந்தாருன்னா கண்டிப்பா மேட்சை முடிச்சு விட்டுருப்பாரு. பட் நம்ம நேரம் அவுட் ஆகி போயிட்டாரு. இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்காரு, இந்த சீசன்ல ஆடி இருக்காரு. செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா கண்டிப்பா 30ல இருந்து 40 பிளஸ் ரன் ஸ்வேர் அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வரும்போது ஃபேண்டசியோட இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது தான் அவர் ஹை ஸ்கோர்லாம் பண்றாரு. அதிகபட்சம் அவரோட 50 வந்து எதுல வருது அப்படின்னா செகண்ட் பேட்டிங்ல தான் வருது. அதுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா டக் அவுட்ல போயிருவாருன்னு சொல்லல. ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஆடி கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா செகண்ட் பேட்டிங் வரும்போது தான் அவருடைய ஹை ஸ்கோர் வந்து அதிகமா வருது. சிவம் துபே ஏன் ஃபிளாப் ஆகிட்டே இருக்காரு அப்படின்னா இந்த சீசன்ல அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாதான் சிவம் துபே வந்து கண்டிப்பா ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்கும் ஆடுவாரு. அவருடைய அதிகபட்சம் ஸ்கோர்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்து வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல பெரும்பாலும் ஃபிளாப் தான். 10 மேட்ச் ஆடுறாரா, 7ல இருந்து 8 மேட்ச் வந்து சிவம் துபே செகண்ட் பேட்டிங்ல ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுக்குறாரு. அதனாலதான் இந்த சீசன்ல 3 மேட்ச்மே அவரு ஃபிளாப் தான். ஆவரேஜ் பாருங்க 15 தான் வச்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தாருன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தா 30 to 40 எதிர்பார்க்கலாம். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 15ல இருந்து 25 ரன்னுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம்.
விஜய் சங்கர் நல்ல வாய்ப்பு, லாஸ்ட் மேட்ச் பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம், பட் மிஸ் பண்ணிட்டாரு. வெறும் 9 ரன் தான் அடிச்சாரு. பெரிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்ல அவருக்கு. இந்த மாதிரி வந்து ஆடினார் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10ல இருந்து 20 ரன் வேணா விஜய் சங்கர் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் அதிரடியா விளாண்டா என்ன உங்களுக்கு, கடைசி ஒரு 10 பால் இருக்கும்போது அதிரடியா விளாடணுமா, ஒரு 20 பால் இருக்கும்போது கொஞ்சம் அதிரடியா விளாண்டா என்ன, நல்லா ஆடி இருக்காரு இந்த சீசன். ஆனா என்ன, பாலுக்கு பால் ரன் அடிக்காரு, பட் பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன் இருக்கு. இன்னைக்கு ஜடேஜா வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்களா? ஆமாங்க, நிறைய பேர் இருக்காங்க. யாரெல்லாம்? ஓப்பனர் 2 பேர், ஜாக் ஃப்ரெஷர், டியூ பிளேசிஸ். 1 டவுன் வந்து கிடையாது. அடுத்து 2 டவுன் வந்து கேஎல் ராகுல் இருக்கிறாரு. ஸோ 3 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். 4வதா வந்து அக்ஷர் படேல் இருக்காரு, அவர் கிடையாது. அண்ட் ஸ்டப்ஸ். மொதல் 6 பிளேயர்ல 4 பிளேயர் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ ஜடேஜாவோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகபட்சம் 1, அதுக்கு மேல 2 வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜடேஜா வந்து லாஸ்ட் 10 T20 மேட்ச்ல 8 T20 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்காம தான் இருந்திருக்காரு. 2 T20 மேட்ச் தான் விக்கெட்டே எடுத்திருக்காரு. மினிமம் 1. 8 மேட்ச் வந்து விக்கெட் எடுக்கல, ஒரு 2 மேட்ச் தான் விக்கெட் எடுக்காரு. அவர் ஏன் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ரன்னை அடிச்சு கொடுக்கறதுனாலதான். ஏன்னா இந்த ரன்னை திருப்பதி அடிச்சு கொடுக்கல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே அடிச்சு கொடுக்கல. சோ அதனாலதான் ஜடேஜாவோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா பேட்டிங்கும் வந்து ஆடிடுறாரு. லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 30+ ரன், அதுக்கு முன்னாடி ஒரு 17, அந்த மாதிரி மேட்சுக்கு மேட்ச் வந்து ஆடிடுறாரு. அந்த ரன்னுக்காக தான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்றேனே தவிர பவுலிங்ல லாஸ்ட் 10 மேட்ச் ரெக்கார்டு எடுத்து போய் பாருங்க, 8 மேட்ச் விக்கெட்டே எடுக்கல, 2 மேட்ச் தான் விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தலை தோனி. ஸோ தோனியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா நல்லாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா டப்புன்னு வந்து 2 6 ஒரு 2 4 அடிச்சா கூட முடிச்சு விட்டுருவாரு. ஏன் எப்படி வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா மேட்ச் முடிஞ்சுது, ஆனா அவரு 80 பாயிண்ட் வாங்கி கொடுத்தாருல, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த சீசன்ல 15 ஆவரேஜ் வச்சிருந்தாலும் இந்த வெனியூல 42 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஒரு நல்ல கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு 10 டீம் போட்டீங்கன்னா அதிகபட்சம் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருந்து ஒரு 3 டீம் வரைக்கும் மட்டும் தோனியை ட்ரை பண்ணுங்க. மீதி 7 டீம்ல கேஎல் ராகுலே ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்ல மட்டும் தோனியை எடுங்க, 8 டீம்ல கேஎல் ராகுலே எடுங்க. அடுத்து அஸ்வின்கான எனக்கு ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஆப்போனன்ட் டீம்ல யாரெல்லாம் இருக்கா? அபிஷேக் போரல் இருக்கிறாரு. அடுத்ததா நம்மளுடைய அக்ஷர் படேல். இந்த 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. ஸோ பெருசா அதிக லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கும் போதே அஸ்வின் கிட்ட பெருசா விக்கெட் எதிர்பார்க்க முடியல. ஸோ இந்த மேட்ச் எப்படி விக்கெட் எதிர்பார்க்கறது? 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. பட் மினிமம் அஸ்வின் கிட்ட ஒரு விக்கெட் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா அஸ்வின் கிட்ட நல்ல விக்கெட் வருதுங்க, ஓரளவுக்கு வருது. எப்படின்னா நான் இந்த டிஎன்பிஎல் ஆடினார்ல, அதுல இருந்தே நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அவருடைய ரெக்கார்ட்ஸ்லாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா கண்டிப்பா அந்த 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்குமே எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இந்த சீசன்லயும் 3 மேட்ச் ஆடி 10 ஓவர் பவுலிங் பண்ணி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த வெனியூல 45 மேட்ச் ஆடி 52 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. கம்போஸை இறக்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் இன்னைக்காச்சும். ஒரு மும்பை இந்தியன்ஸ் சும்மா ஊர்காட்டுக்குள்ள நம்ம மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா புத்தூரை எடுத்து ட்ரை பண்ணி விக்கெட் எடுக்காரு அஸ்வினி குமார். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் ஆப்போனன்ட் டீமை டப்புன்னு உடச்சு விட்டுருவாங்க ஸ்டெம்பு கிம்பலாம். ஸோ இந்த மேட்ச் ஆச்சும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அதை சரியா பயன்படுத்துவாரு. அண்ட் பத்திரானா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட். ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வரும்போது அவரு 10 மேட்ச் ஆடுறாருன்னா 8 மேட்ச் இந்த மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் தான் மிஸ் ஆகுது. இந்த சீசன்லயும் பாருங்க 2 மேட்ச் ஆடி கம்ப்ளீட்டா அவருடைய 4 ஓவர் ஸ்பெல்ல பவுல் பண்ணி 8 ஓவர் பவுல் பண்ணி 4 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கலீல் அகமது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, செகண்ட் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் உங்களுக்கு கன்ஃபார்ம் எடுத்து கொடுப்பாரு. குறிப்பா அந்த இனிஷியல் பவர் பிளேல வந்து பயங்கரமா பவுல் பண்றாரு. இந்த சீசன்ல 3 மேட்ச் ஆடி 12 ஓவர் பவுல் பண்ணி 6 விக்கெட் எடுத்துட்டாரு. நூர் அகமது நம்ம வாங்கினதுல உருப்படியான ஒருத்தான பிளேயர் அது நூர் அகமது தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தாலும் சரி. ஏன்னா அவரோட ஸ்பின் அப்படி. இப்போ அஸ்வினோட ஸ்பின் வந்து லெஃப்ட் ஹேண்டர் தான் மோஸ்ட் அட்டாக் பண்ணும். ஜடேஜாவோட ஸ்பின் ரைட் ஹேண்டரை மட்டும் தான் அட்டாக் பண்ணும் பெருசா. ஆனா இவர் அப்படி இல்லை, ரைட்டையும் வச்சு செய்வாரு, லெஃப்டையும் வச்சு செய்வாரு. லெஃப்ட் எல்லாம் தொட கூட விட மாட்டாரு. 3 மேட்ச்ல 12 ஓவர் பவுலிங் பண்ணி 9 விக்கெட். இப்போ சிஎஸ்கே வந்து ஸோ 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கேயோட பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பத்திரனா அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணிடுவாரு. கலீல் அகமது அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாரு. நூர் அகமது அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு.
ஸோ இதுல வந்து 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மீதி இருக்கக்கூடியது அஸ்வின், ஜடேஜா, வேற வேணா ஏதாச்சும் ஒரு பவுலர்ஸ் வந்து எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ திடீர்னு ஏதாவது ஒரு பவுலர் ஆப்ஷன் எடுக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கம்போஸ் ஆடினார்னா உண்மையிலே சிஎஸ்கே வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா இன்னைக்கும் டிசி வின் பண்ணிடுவாங்களோன்னு தான் தோணுது. அண்ட் நம்மளுடைய டிசி டீம் ஒரு நல்ல ப்ராப்பரான டீம். ஹேமந்த் மதானிலாம் கோச் ஆகி இந்த மாதிரிலாம் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸோ டீமும் அவருக்கு அந்த லெவல் சப்போர்ட் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நடந்த கொஞ்ச நாள் முன்னாடி நடந்த துபாயில வந்து ஹேமந்த் மதானி தான் ஒரு கப் அடிச்சு கொடுத்தாரு டிசிக்கு. முறை டிசியோட பிரான்ச்சஸ்ல கப் அடிச்சு கொடுத்தது ஹேமந்த் மதானி தான். ஐபிஎல் டீமும் போற போக்க பார்த்தா என்ன ஆகும்னு தெரியல. ஸோ ஜாக் ஃப்ரெஷர், டியூ பிளசிஸ், அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், ஸ்டப்ஸ் இவங்கள தான் டாப்ல இருக்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. கேஎல் ராகுலோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவரா டோனியான்னு பார்க்கும்போது ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் போறீங்கன்னா 8 டீம் வரைக்கும் கேலே ஃபோக்கஸ் பண்ணுங்க. 2 டீம்ல மட்டும் ரிஸ்கா டோனியை எடுங்க. அடுத்து அக்சர் படேலுக்கு வந்து மினிமம் 3 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால அவரை வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. வேற யாருக்கும் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்ல. கேஎல் ராகுலுக்கு விக்கெட் கீப்பர், அக்சர் படேலுக்கு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ற ஆப்ஷன் பிளஸ் கேப்டனும் அவர் தான். இந்த வெனியும் நல்லா சப்போர்ட் பண்ணும். அண்ட் ஆப்போனன்ட் டீம்ல ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கண்டிப்பா இருக்கிறாங்க. அதனால கண்டிப்பா அக்சர் படேலுக்கு வந்து விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வரிசையா ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஜாக் ஃப்ரெஷர். ஜாக் ஃப்ரெஷர் நான் சொன்னதுதான், லாஸ்ட் மேட்ச் ஏதோ ஓரளவுக்கு ஆடினாரு. பட் இந்த ஒரு பிபிஎல்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் அவர் வந்து ஒரு மேட்ச் பிபிஎல் நல்லா ஆடினார். ஐபிஎல்ல லாஸ்ட் மேட்ச் ஓரளவுக்கு டீசென்ட் பாயிண்ட். ஆனா கேட்ச மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம எடுத்திருந்தோம் இவர். ஆனா நம்ம எடுத்த பிளேயருக்கு கேட்ச மிஸ் பண்ணாங்க. இல்லைன்னா ஜாக் ஃப்ரெஷர் அன்னைக்கும் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துருப்பாரு. ஜாக் ஃப்ரெஷருக்கு வந்து 10 மேட்ச் ஆடுறாரா, ஏதாச்சும் ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் நல்ல ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு. மீதி 8 மேட்ச் வந்து பெரும்பாலும் ஃபிளாப் தான். நான் ஏதோ அவரை பிடிக்காம சொல்லல. நீங்க போய் ஜாக் ஃப்ரெஷரோட நெட்ல வேணா அடிச்சு பாருங்க. லாஸ்ட் 10 T20 மேட்ச் ரிசல்ட் அடிச்சா வரப்போகுது. அதுவே பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு மெல்போர்ன் ரெனகெட்ஸுக்கு. மீதி எல்லா மேட்சும் ஃபிளாப். டிசிக்கு லாஸ்ட்டும் ஃபிளாப் ஆக வேண்டியதுதான், ஆனா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா ஜாக் ஃப்ரெஷர் வந்து செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வர்றது ஒரு 70, 80 இந்த மாதிரி பெரும்பாலான ஹை ஸ்கோர் வர்றது எல்லாமே அவருடைய செகண்ட் பேட்டிங்ல தாங்க வருது. அதனால செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 10 டீம் போறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 டீம் வரைக்குமாச்சும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. டியூ பிளசிஸ் நம்ம டீமுக்கு அகைன்ஸ்டாவே எதிர்த்து ஆட போறாரு. இந்த வெனியூல நல்லா ஆடி இருக்கிறாரு. 36 கிட்ட ஆவரேஜ் இருந்ததுங்க. ஏன்னா என் லேப்டாப்ல 6ஆம் நம்பர் கொஞ்சம் ஒர்க் ஆகாது, அதனால 36ன்னு சொல்றேன். அண்ட் இந்த சீசன்லயும் 40 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு. அண்ட் டியூ பிளசிஸ் சொல்லணும்னா நல்ல பொறுமையா ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்தாருன்னா கண்டிப்பா டியூ பிளசிஸ் இருந்து 15 ரன் எதிர்பார்ப்பேன். அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தாருன்னா ஒரு 30+ ரன் வரைக்குமே நான் பர்சனலா எதிர்பார்க்கிறேன். அடுத்து அபிஷேக் போரல் ஓரளவுக்கு டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாருன்னா ஒரு 10 இருந்து ஒரு 15 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே செகண்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா ஒரு 25 இருந்து 30 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அபிஷேக் போரல் நல்ல இன்டென்டோட ஆடுவாரு செகண்ட் பேட்டிங்னா, சேசிங் வந்ததுன்னா. அடுத்து கேஎல் ராகுல் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்தார் அப்படின்னா 40+. ஏன்னா இந்த இந்தியா கிரிக்கெட்லயே கேஎல் ராகுல் ரொம்ப டிஃப்ரெண்ட். எல்லாருமே செகண்ட் பேட்டிங்ல அடிப்பாங்க, ஆனா கேஎல் ராகுல் மட்டும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல செம்ம ஆவரேஜ் வச்சிருப்பாரு. அதுக்குன்னு செகண்ட் பேட்டிங் வந்தா கேஎல் ராகுல் குறைஞ்சாம ஒரு 20 இருந்து 30 ரன் கூட அடிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல தான் அவருடைய பெரும்பாலான ஹை ஸ்கோர் வருது. இந்த சீசன்ல முதல் மேட்ச முரட்டு சம்பவம் அடிச்சாரு, பட் அவுட் ஆயிட்டாரு 15 ரன்ல. பட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருக்கு. அக்சர் பட்டேல் போத் இன்னிங்ஸ் பவுலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே 1 இருந்து 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுக்கலாம், முந்தின மேட்ச் விக்கெட் எடுக்கலாம்னு நினைக்கலாம். பட் அக்சர் பட்டேல் ஒரு நல்ல ஆப்ஷன். பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அவர் பால்ல நிறைய கேட்ச மிஸ் பண்ணாங்க, அதனாலதான் அவர் விக்கெட் எடுக்கல. இல்லைன்னா கண்டிப்பா அக்சர் பட்டேல் 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. கேட்ச் எல்லாம் மிஸ் பண்ணி விட்டாங்க. பேட்டிங்லயும் பாருங்க ஒரு 22 ரன், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி நமக்கு அவர் அடிக்கக்கூடிய ரன்ல. அதனால நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸ்டப்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 15 இருந்து 25 ரன் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, ஸ்டப்ஸ் வந்து நல்லா ஆடுவாரு இன்டென்டோட. இந்த சீசன்ல ஆவரேஜ் 55. இந்த வெனியூலையும் ஒரு மேட்ச் ஆடி 20 ரன் அடிச்சிருக்காரு. அதனால நம்ம குறையாம ஒரு 15 இருந்து 25 ரன் வரைக்கும் ஸ்டப்ஸ் கிட்ட எதிர்பார்க்கலாம். அடுத்ததா அஜித் சர்மா மட்டும் பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்கா இருந்தாலும் சரி, நல்ல டேலண்டட் பிளேயர். ஒரு 15 இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த சீசன்ல 66 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த வெனியூல ஆட போறாரு. இப்போ நம்மளுடைய பவுலிங் ஆப்ஷன்
விப்ராஜ் ஒரு டீசென்டான ஆல்ரவுண்டர், பட் பவுலர் ஆப்ஷன்ல தான் இருக்கிறார். மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், மோகித் சர்மா, முகேஷ் குமார் நட்டு ஆடுறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் டீம் செட் ஆயிடுச்சு. இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது உங்களுக்கே தெரியும் ஸ்டார்க்கு. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் ஆப்ஷன் எடுத்துட்டு வருவாங்க, இல்லைன்னா மோகித் சர்மா வந்து பவுலிங் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் இல்லை. முகேஷ் குமார் இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு, டெத்ல மோகித் சர்மா வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸ்டார்க் அவருடைய 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. இந்த டீம்ல ஓவருங்கிறது ரொம்ப முக்கியம், அதை கவனமா முதல்ல ப்ரெடிக்ட் பண்ணணும். குல்தீப் ஏன்னா முகேஷ் குமார்லாம் பெருசா ஓவர் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. மோகித் சர்மா கிட்ட இருந்து 3ல இருந்து 4 ஓவர் எதிர்பார்க்கலாம். முகேஷ் குமார் கிட்ட இருந்து 2ல இருந்து 3 ஓவர். விப்ராஜ் கிட்ட இருந்து அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் கொடுத்துடுறாங்க. அக்சர் படேல் மீதி ஓவரை பேலன்ஸ் பண்றாரு. ஏன்னா 4, 8 இது ஒரு சராசரியா ஒரு 3 வச்சா கூட 11, இவருக்கு ஒரு 2 வச்சா கூட 13, இவருக்கு ஒரு 2 வச்சா கூட 15, அக்சர் படேல் ஒரு 3 வச்சா கூட 18. மீதி ஏதாச்சும் ஒரு ஓவர் வந்து மோகித் சர்மா கூட பண்ணலாம், முகேஷ் குமார் கூட பண்ணலாம். அவ்வளவுதான், வேற பெருசா ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை. பட் இந்த விக்கெட் டேக்கிங் பவுலர்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்க் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ண வந்தாலும் சரி, திரிபாதி எல்லாம் சொல்லவே வேணாம். ஸ்டார்க் பால்லாம் நின்று அவ்வளவுதான், திரிபாதியை இறக்காதீங்க. 1ல இருந்து 2 விக்கெட் கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். அதே போலதான் குல்தீப் யாதவ், ஃபர்ஸ்டா இருந்தானே, செகண்டா இருந்தானே, ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தானே, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருந்தானே, 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆடக்கூடிய பவுலர். 2 மேட்ச்ல 5 விக்கெட் எடுக்கிறார் இந்த சீசன்ல. ஸ்டார்க் 2 மேட்ச்ல 8 விக்கெட். மோகித் சர்மாவை பத்தி சொல்லணும்னா இருக்கிறதுல லோ பெர்சன்டேஜ்ல இருக்கிறாரு. ஆனா 4 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணிடுறாரு சில மேட்ச். இந்த பாருங்க 2 மேட்ச்ல 1 விக்கெட். ஆனா டெத்ல அட்டாக் பண்றாரு, அதான் முக்கியம். நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்களா இருந்தா மோகித் சர்மாவை கொஞ்சம் கவனமா பாருங்க. ஏன்னா இந்த வெனியூல பாருங்க 15 மேட்ச்ல 19 விக்கெட் நமக்காக ஆடி இருக்கிறாரு. இந்த வெனியூவை பத்தி நல்லா தெரியும். ஸோ 15 மேட்ச்ல 19 விக்கெட். இன்னைக்கு 2 விக்கெட் கிடைச்சிட்டுனா கூட ஒரு ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மோகித் சர்மா கொஞ்சம் இன்னைக்கு கவனம் கொடுக்கணும். நம்ம முகேஷ் குமார் கிட்ட நல்ல பவுலர் தான், பட் அதிகபட்சம் பாருங்க 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல அவருக்கு ஓவர் இல்லை, அதனால அதிகபட்சம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கலாமே தவிர அதுக்கு மேலலாம் அவரால் பெருசா விக்கெட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. சரி, இப்போ ஸ்மால் லீக் பார்ப்போம். எப்படி ஸ்மால் லீக்ல டீம் போடலாம் அப்படின்னா, ஸ்மால் லீக்ல நம்ம டிசில இருந்து கேஎல் ராகுல், அக்சர் படேல், குல்தீப் யாதவ், ஸ்டார்க்கு, டியூப்ளசிஸ். இந்த டியூப்ளசிஸ் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது, பத்தி ராணா, ருத்ராஜ் கைக்வாட், இந்த 4 பேரையும் நீங்க சிஎஸ்கேல அவாய்ட் பண்ண முடியாது. டிசில இந்த 5 பேர் அவாய்ட் பண்ண முடியாது. மோஸ்டா டியூப்ளசிஸா, ரவீந்திர ஜடேஜாவா அப்படிங்கிறது வேணா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அடுத்ததா ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனே போங்க. நம்ம பாட்டுக்கு பேட்ஸ்மேனை தூக்கி போடுறோம், அவன் 10 ரன்ல அவுட் ஆகி போயிடுறான், இல்ல நம்ம போடாத அன்னைக்கு 50 ரன் அடிக்கிறான். ஸோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால நான் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் தாங்க கொடுக்க போறேன். அக்சர் படேல் பேட்டிங்கும் இருக்கு, பவுலிங் ஆப்ஷனும் இருக்கு. அதே போல மிச்சல் ஸ்டார்க் 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்தா கூட ஓரளவுக்கு ஒரு பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய 30 ரன்னை ஈக்குவல் பண்ணிடுறாரு. நூர் அகமது மினிமம் 2 விக்கெட் கிடையாது, எல்லா மேட்சும் எடுத்து கொடுக்குறாரு. அதே போல பத்தி ராணா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்தாருன்னா கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க, நல்ல ஃபார்ம்ல இப்போ பவுல் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. ஸோ ஏன் சும்மா போயிட்டு ருத்ராஜ் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் ருத்ராஜ் கேப்டனா போட்டேன், ஆடிட்டார். அதுக்கு முந்தின மேட்ச் கேப்டனா போட்டேன், டக் அவுட். ஸோ அதனால அடிச்சா வருது, இல்லைன்னா சுத்தமா முடிஞ்சது. அதே பவுலர்ஸ் 1 விக்கெட் எடுத்து கொடுத்தா கூட ஓகே. பட் குறிப்பா இன்னைக்கு ஸ்மால் லீக் விளையாடுறீங்களா, செகண்ட் பேட்டிங் சிஎஸ்கே பண்ற மாதிரி இருந்தா ருத்ராஜையும் ரச்சின் ரவீந்திராவையும் மிஸ் பண்ணாதீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா எடுங்க, தைரியம் இருந்தா எடுத்துக்கோங்க. அடுத்ததா போத் இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடியது நூர் அகமது, கலீல் அகமது, மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ். இந்த 4 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அதுவே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பத்தி ராணாவுக்கு வந்து சிஎஸ்கேல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, மோகித் சர்மாக்கு வந்து டிசில இருந்து. அப்போ இன்னைக்கு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா இந்த ஆளுக்கு ஒரு பிளேயர், 2 பிளேயர் பிளஸ் இவங்களையும் நீங்க கவர் பண்ணணும். ஏன்னா இவங்க 2 இன்னிங்ஸ்லுமே நல்லா பவுல் பண்றாங்க, ஃபர்ஸ்டும் சரி செகண்டும் சரி. அப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா இந்த 2 பேரையும் எடுக்கணும், பிளஸ் பத்தி ராணாவே எடுக்கணும். அதே செகண்ட் பவுலிங் பண்ண போறாங்கன்னா அஸ்வினையும் முகேஷ் குமாரையும் கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த இவங்க கூட நூர் அகமது அண்ட் கலீல் அகமது கூட அஸ்வினை சேர்த்துக்கோங்க செகண்ட் பவுலிங்னா. அதே ஃபர்ஸ்ட் பவுலிங்னா பத்தி ராணா காம்பினேஷன் வந்து எடுங்க. இங்க வந்து ஸ்டார்க்கு கமின்ஸ் கூட, ஸ்டார்க்கு குல்தீப் கூட ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண வந்த மாதிரி தான் மோகித் சர்மா காம்பினேஷன் போடுங்க.
செகண்ட் பவுலிங் பண்ண வந்த மாதிரி தான் முகேஷ் குமாரை வந்து காம்பினேஷனா போடுங்க. இப்போ போத் இன்னிங்ஸ்லுமே பேட்டிங் நல்லா பண்ணி கொடுக்கக்கூடியதுல கான்வே இருக்கிறாரு, அஜிதேஷ் சர்மா, ஸ்டப்ஸ் எல்லாரும் ஆவரேஜா ஒரு 30+ ரன் அடிக்கிறாங்க. ஃபர்ஸ்டா இருந்தாலும் சரி, செகண்டா இருந்தாலும் சரி. அதே ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா சிவம் துபையோட ஆவரேஜ் சூப்பரா இருக்கு. இங்க KL ராகுல், அக்சர் பட்டேல். அதே போல செகண்ட் பேட்டிங்ல ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் சொல்லிட்டேன், அதனாலதான் அந்த ஸ்லைடு போடல. அண்ட் லோ பெர்சன்டேஜ்ல இன்னைக்கு பாக்குறீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸும் நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல. குறிப்பா மோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாரு அப்படின்னா 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் கிடைச்சது அப்படின்னா அவ்வளவுதான். அதே போல இன்னைக்கு டிசி ரொம்ப திணறிட்டாங்க. சிஎஸ்கே வந்து வின் பண்றாங்க அப்படின்னா 2 ஓவர் பிளஸ் இவர் பேட்டிங்கும் ஆடுவாரு. ஸோ அப்போ அவருடைய ஃபேண்டசி வேல்யூ, யுவராஜோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மேட்ச் பேட்டிங் எப்படி ஆடினாரு பாத்தீங்களா? மொதல் மேட்ச் நம்ம யார் டீமுக்கு அகேன்ஸ்டா, LSCக்கு அகேன்ஸ்டா அந்த மாதிரி ஆடினாருன்னா முடிஞ்சு. அதே போல சிவம் துபே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தாருன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதே போல அஸ்வினுக்கு வந்து 2 லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் டாப்ல இருக்கிறாங்க. அதனால 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் அதிகபட்சம் எடுத்து கொடுக்கலாம். நிறைய பேர் பிளேயிங் லெவல்ல இருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். அண்ட் கடைசியா நம்மளுடைய ஸ்மால் லீக் டெமோ டீம், கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக் டெமோ டீம். KL ராகுல், ருத்ராஜ் கெய்க்வாட், டியூப்ளசிஸ், ரவீந்திரா, துபே, ஜடேஜா, அக்சர் பட்டேல், ஸ்டார்க்கு 100 அகமடு, 10 ரானா, குல்தீப் யாதவ். இதுல எந்த சேஞ்சுமே பண்ணல. ஸ்டார்க்கு 100 அகமடு, 10 ரானா, குல்தீப் யாதவ். இதுல வந்து கலீல் அகமடு எடுத்திருக்கேன். இங்க ஜடேஜா, அக்சர் பட்டேல், ரவீந்திரா, ஸ்டப்ஸ், கைக்வாடு, KL ராகுல். டியூப்ளசிஸ்க்கு பதிலா இந்த இடத்துல ஸ்டப்ஸை பிக் பண்ணியிருக்கோம். சிவம் துபேக்கு பதிலா கலீல் அகமடை வந்து எடுத்திருக்கோம். எந்த ஆப்ஷன்ஸ் வேணுங்கிறத பாத்துக்கோங்க. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம எல்லாருமே குபேரா ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்க. புதுசா ஜாயின் பண்றவங்களுக்கு நல்ல ஆஃபர் இருக்கு குபேரால. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.